கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நல்ல மாலை வேளையில உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த என்னிடத்தில் வா அப்படிங்கிற தலைப்பின் கீழாக 36வது நாளுக்குள்ளா கடந்து போகிறோம். கர்த்தருடைய மேலான இரக்கத்திற்கும் அந்த கிருபைக்கும் அவர் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் பாடல் பாடி பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் திருப்பி வைங்கப்பா, அப்படி பார்த்து லைட்டா. ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட். பாடல் பாடி, ஒரே ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போக போறோம். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. எல்லா கண்களும் முடிச்சு ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம். இன்னைக்கு இயேசு உங்க கூட பேச போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறாரே, அவர் வாசம் செய்கிறாரே, அவர் நம்மோடு இணைந்து பேச விரும்புகிறார். அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அவர் நமக்கு சகாயம் செய்ய விரும்புகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த மாலை வேளையிலும் இயேசு ராஜாவே உம்முடைய முகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். எதற்காக? நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய குரலை கேட்கிறவர், எங்கள் செபத்தை கவனித்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இறுதி பரியந்தம் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆராதனை வேளைய ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒரு பாடலை பாடி நாம் தேவ சமூகத்தில் கடந்து போக போறோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கர்த்தர் நடத்த போறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். தெரியல, ஆகிலும் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே அப்படின்ற அருமையான அந்த பாடலை எல்லாரும் ஒரு விசை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே,
ஆராதனை ஆராதனை ஆஹா அல்லேலூயா 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 ஆஹாவே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆஹா பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சொல்ல முடியுமா? ஓ எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ஆஹா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எல்லா கைகளும் உயர்த்தி ஆஹா அல்லேலூயா 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 ஆஹா அல்லேலூயா. ஒரு வார்த்தை நான் சொல்லி இந்த ஆராதனையை தொடர விரும்புகிறேன். இன்றைக்கு இயேசு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக இயேசு சொல்லுகிறார், ஞானத்தோடு பிழைத்துக்கொள் மகனே மகளே, நீ ஞானத்தோடு பிழைத்துக்கொள். நான் கொடுக்கிற உன் ஆசீர்வாதத்தை திரும்பவும் நான் பறித்துக் கொள்ளாதபடிக்கு நீ ஞானத்தோடு செயல்படு. ஆயத்தப்படு. என் சமூகத்தை தேட நீ ஆயத்தப்படு.
மகனே மகளே, இயேசு உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னால முடியல, என்னால எதுவும் செய்ய முடியல, நான் பாரத்தோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன். ஏன் உன்னால முடியல? பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஏன் உன்னால முடியல? ஏன்? ஒரே ஒரு காரியம், உங்ககிட்ட இருக்கிற அந்த பாரத்தை எடுத்து நீ கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்று சொல்லி. அதனாலதான் உனக்கு டிஸ்கரேஜிங் வேர்டு. அதனாலதான் உன்னால எதையும் முன்னேற்றமான வழியில கடந்து போக முடியல, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல, ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, எதுலயுமே செயல்பட முடியல. ஐயோ, நான் யோசிக்கிற அந்த காரியங்களில் என்னால செயல்பட முடியலையே. ஏன்? உன்னை சுத்தி இருக்கிற அலங்கங்கள் இன்னைக்கு விடிஞ்சு விழுக போகுது, இன்னைக்கு இடிஞ்சு விழுக போகுது. ஒப்புக்கொடு அன்பு சகோதரனை, ஒப்புக்கொடு. இந்த நொடியில ஒப்புக்கொடு. ஐயோ, என்னால முடியல, என்னால சம்பாதிக்க முடியல, என்னால ஓட முடியல, என்னால ஊழியர் செய்ய முடியல, ஐயோ என்ன நெருக்கமா இருக்குது, எனக்கு என்னன்னு தெரியல, என்னால வெளியில சொல்ல முடியல, எனக்கு குழப்பமா இருக்குது, முன்னேற முடியல, நான் எடுத்து வைக்கிற பாதைக்கு முன்னேறி கடந்து போக முடியல என்று சொல்லுகிற என் அன்பு சகோதரனே சகோதரியை, உன்னை தான் பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவனாகிய கர்த்தர். ஓ, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது உங்க மேலே. அக்கினி, அக்கினி. சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கின மாத்திரத்துல அவன் பலனடைந்தான். அன்றைய தினத்துல கீழ்ப்படியாம இருந்த சிம்சோனுக்கு கர்த்தருடைய ஆவி இறங்கி பலன் தந்ததை. ஆனால் நீ கீழ்ப்படுகிற மகனே மகளே, தேவையில்லாத வழிக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன சிம்சோன் தேவையில்லாத வழிக்கு போகும்போது கர்த்தருடைய பலன் அவன் மேல இறங்கி அவனை ஸ்திரப்படுத்தியது, பலப்படுத்தியதே. அவனுக்கே அப்படிப்பட்ட பலனா இருக்குமானால், சிம்சோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கர்த்தர் கொடுப்பாரானால், எதையும் சாதிக்க முடியாத ஒரு சிம்சோனை அந்த கர்த்தருடைய ஆவி சாதிக்க வைத்திருக்குமானால், உன்மீது இறங்க போவது கர்த்தருடைய ஆவி என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். யார் அந்த ஆவியானவர்? கர்த்தரே ஆவியானவர். அவர் எங்கேயோ விடுதலையும் உண்டு, உன்னை விடுவிக்க போகிறார். அவர் உன்னை ஆட்கொள்வாரானால், அவர் உன்னை நிரப்புவாரானால், நீ விடுதலையாக்கப்பட போற, நீ விடுதலையாக்கப்பட போற. கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போறோம், வழக்கம் போல இந்த ஆராதனை அல்ல. இந்த நாளில் இயேசுவோடு தெளிவாய் பேசினார். இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற என் சகோதரனே சகோதரியை, உன்னை தான் தொட விரும்புகிறார் இயேசு. உன் அந்தரங்க வாழ்வை விட்டு வெளியே வர போற, உன் சந்ததியின் சாபத்தீடு விட்டு வெளியே வர போற, உன்னுடைய பாவங்களை விட்டு நீ வெளியே வர போற. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி மீட்டுக் கொள்ள போகிறார். அந்த இரத்தத்தினாலே கழுவி உன்னை மீட்டுக் கொள்ள போகிறார். அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார், அக்கினியின் தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்த இரத்தத்தினாலே உன்னை கழுவி மீட்டுக் கொண்டு தம்முடைய அக்கினினாலே உன்னை நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உணர போறாங்க. எப்படி தெரியுமா? அடையாளம் கேட்கிறியா? சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்துக்குள்ள இருந்த போது அந்த பட்டணத்துக்குள்ள பொல்லாத ஆவி வர முடியல. அப்படிப்பட்டதான் அக்கினி. அக்கினி அப்படிப்பட்டதா இருக்க போகிறது. உன்னை நிரப்ப போகுது அந்த அக்கினி. ஒப்பு கொடுக்கிறியா? பயப்படாத, பயப்படாத, பயப்படாத சிறுமந்தைய. கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். Praise the Lord. Hallelujah. உம்மல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை
நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். ஆமாண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறவரப்பா, எங்களை திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். சிம்சோனை நிரப்பின கர்த்தருடைய ஆவியானவர் அந்நாட்களிலே கீழ்ப்படியாத ஒரு சிம்சோன், பாவ வழியில போன சிம்சோனை நிரப்பினவர் இந்நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். எந்த மனுஷன் இதோ கர்த்தருடைய ஆவியினுடைய நிரப்புதல ஏற்க ஆயத்தமாய் இருக்கிறானோ அவனுடைய இருதயத்துலதான் பொல்லாத சாத்தான் தோன்றி பேசுவான். உன்னால முடியாது, உன்னால சாதிக்க முடியாது, உன்னால கடந்து போக முடியாது, உன்னால இதை செய்ய முடியாது. அப்போ உன் தேவனாகி கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். அன்பு மகனே மகளே, உன்னை முன்குறித்திருக்கிறார். கவலைப்படாத. உனக்குள்ள அந்த உணர்வு இல்லைனாதான் நீ கவலைப்பட வேண்டும். ஆனா உனக்குள்ள அந்த உணர்வு எப்ப வந்ததோ அந்த நொடியிலேயே இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்ப ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதாக இந்த பொல்லாத சாத்தான் அறிந்திருக்கிறான். இன்னைக்கு கட்டுகள் உடைய போகுது இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோடு ஆயத்தமா இருங்க. இன்னைக்கு நம்ம ஜெப குறிப்பல்ல இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஆராதனை வேளையிலேயே நீ ஜெபிக்க ஆயத்தப்படுன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. இப்போ சிம்சோனை கர்த்தருடைய ஆவி முழுமையாய் நிரப்பிற்று. அதே போல இந்நாட்களில் வாழக்கூடிய பரிசுத்த ஜனமாகிய சிம்சோனே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் சிம்சோன் தான். ஆனா அந்த சிம்சோன் மாதிரி இல்ல, நீங்க கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு சிம்சோன், பரிசுத்த ஜனமாகிய சிம்சோன், கர்த்தருடைய பயத்தினாலே மூடி மறைக்கப்பட்டிருக்கிற சிம்சோனா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்க கர்த்தருடைய பலவான்களாய் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய பலவான்களாய் இருக்கிறீர்கள். சிங்க குட்டிகளை போல சாத்தானால கிட்ட நெருங்க முடியல. ஒரு மனுஷன் பாவம், அதாவது ஒரு மனுஷன் சாத்தான் நெருங்குவான், டக்குன்னு அந்த மனுஷன் ஆட்கொள்ளுவான், டக்குன்னு பிடிச்சுக்குவான். ஆனா தந்திரமா பேசுறான்னா அந்த மனுஷனை பார்த்து சாத்தான் பயப்படுறான்னு அர்த்தம். தந்திரமா உன்னுடைய செவிக்குள்ள, உன்னுடைய இருதயத்துக்குள்ள தந்திரமான ஒரு வார்த்தை அவன் பேசுகிறான் அப்படின்னா உன்னை கண்டு அவன் பயப்படுகிறான். ஏன்னா நீ கர்த்தருக்குரியவன், நீ தேவ ராஜ்யத்துக்குரியவன். பொல்லாத சாத்தான் உன்னை பயப்படும் போது, உன்னை கண்டு பயப்படும் போது நீ ஏன் பயப்படுற? அதுதான் வேதம் சொல்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நின்று பாரு. இப்போ எதிர்த்து நின்று பாரு. உள்ளத்தின் ஆழத்துல எதிர்த்து நின்று பாரு. பொல்லாத சாத்தான் உன்னை சுத்திதான் இருக்கிறான், எங்கேயும் இல்ல, அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா எதிர்த்து நிற்கும் போதுதான் அவன் முழுமையா ஓடி போவான். நீதான் முழுமையா விரட்டணும். நீதான் அன்பு சகோதரே, அன்பு சகோதரனே, நீங்க தான் முழுசா விரட்டணும். உங்க வீட்டை விட்டு, உங்க வியாபாரத்தை விட்டு, வேலை ஸ்தலத்தை விட்டு, உங்க சொந்த வாழ்க்கையை விட்டு பொல்லாத சாத்தான விரட்ட போறீங்க. இந்த பாடலின் வரியை கடந்து கொள்ளாமா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வரியை சொல்லும் போது பொல்லாத சாத்தான் வெளியே போக போறான் பாதாளத்துக்குள்ளாக. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே.
ஆஹா பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பலன் இறங்கட்டும் இந்த நொடியில. உன்னை விட்டு கொடு அன்பு சகோதரி, அன்பு சகோதரனே, ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து இந்த பாடலை பாடி முடிக்க போறோம். ஒப்பு கொடுக்கிற வேளையில இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால, இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல 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 உன் பின்னாடி செயல்படுகிறதான எல்லா பொல்லாத ஆவிகளும் வெளியேற போகிறது. எல்லா பொல்லாத தந்திர ஆவிகளும் வெளியேற போகிறது. உன்னை பலவீனப்படுத்தி வச்சிருக்கிற பொல்லாத சாத்தான் வெளியேற போறா. உன்னை பயமுறுத்தி வச்சிருக்கிற பொல்லாத சாத்தான் வெளியே போறா. உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுகிற பொல்லாத சாத்தான் வெளியே போக போறா. வெளியே எங்க போவா தெரியுமா? அகல பாதாளத்துக்குள்ள கடந்து போக போறா. உன்னை கட்டி வச்சிருக்கிறவன், இதோ உன்னை திடப்படுத்திட்டு உன்னை குன்றி போற வைக்கிறவன் அவன் வெளியேற போறா இயேசுவின் நாமத்தினால. இப்போ இந்த நொடியில இயேசுவின் நாமத்தினால உடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த இடத்துல நான் ஜெபிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில் இருந்து, அவங்க வீட்டில் இருந்து, ஆண்டவர் அவங்க தெருவில் இருந்து, வியாபார ஸ்தலத்தில் இருந்து, வேலை ஸ்தலத்தில் இருந்து, சரீரத்திலிருந்து எதுவும் பொல்லாத கையை இயேசுவின் நாமத்தில், உன்னுடைய சபையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் பொல்லாத கையை எட்டு சாத்தானே. அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய சரீர பாகங்களிலிருந்து பொல்லாத சாத்தானுடைய கைகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசி விசுவாசி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பாப்பா, ஒரு காரியம் நான் சொல்லி இந்த பாடலை முடிக்க விரும்புறேன். என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். வியாதிகள் வெளியேறி இருக்கிறது, பலவீனங்கள் மாறி இருக்கிறது, பயங்கள் வெளியேறி இருக்கிறது, டிஸ்கரேஜ்மென்ட் வேர்ட் எல்லாம் மாறி இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் இயேசு மாற்றி இருக்கிறார், முடித்திருக்கிறார். அப்ப முடிக்கப்பட்டோன்னே என்ன தெரியுமா நடக்கும்? சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு வரும். எத்தனை இன்னல்கள் இனி வந்தாலும் உம்மை பெரிய நீயா. அந்த வரி சொல்லி பாடுவோமா? ஒப்பு கொடுக்குறீங்களா? கடைசியா ஒப்பு கொடுப்போமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சொல்லுங்க பாப்போம். சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை. பரிசுத்த
பரிசுத்தான உன்னை நிரப்ப போகிறார். இப்போ ஹல்லேலூயாங்கிற அந்த வரிகளை சொல்லி பாட பாட அவர் நிரப்ப போகிறார், நிரப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ ஆராதனை ஆராதனை. ஆஹா அல்லேலூயா 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 ஆமென். வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு இந்த ஆராதனை வேளையில் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார், உன்னை விடுவித்திருக்கிறார். நீ இனி என்ன செய்யணும் அப்படின்னா, உன்னை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் செவியை காத்துக்கொள், உன் நாவை காத்துக்கொள், உன் கண்களை காத்துக்கொள், உன் அவயவங்களை தேவனுக்காய் காத்துக்கொள். பரிசுத்த தேவன் இன்னும் உன்னை பரிசுத்தம் பண்ண அவளாயிருக்கிறார். பரிசுத்த தேவன் உன்னை இன்னும் பரிசுத்தம் பண்ண அவர் ஆவலாயிருக்கிறார். இன்னும் பத்தாது, பத்தாது. கர்த்தர் ஒரு மனுஷனை விடுவித்திருக்கிறார் என்றால் ஒரு வார்த்தையை சொல்லுவார், நல்ல ஆகாரத்தை புசிக்க கொடுங்கள். உனக்கு தேவையான ஒரு ஆகாரம் வசனம், தேவ பிரசன்னம். இது உன்னை நிரப்புமானா பொல்லாத சாத்தான் கிட்ட நெருங்க முடியாது. ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு. தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இதோ ஆண்டவரை என்னோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இனி பார்க்க போறவங்களையும் நீங்க ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. உடைய பிரசன்னத்தினால் அவர்கள் மூடப்பட்டு இருப்பார்களாக. இப்போ உங்க வார்த்தைக்கு நேரா கடந்து போறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெப குறிப்பு எப்போ அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறமா ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லி எனக்கு கற்பித்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நான் ஆயத்தப்படவே இல்லை. கர்த்தர் சொன்னார், நீ ஆயத்தப்படாத, நீ அங்கே போய் நில்லு, பலிபீடத்துல போய் நில்லு, நான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதேபடி கர்த்தர் நடத்துகிறார். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை கூர்மையாய், கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்துகிற வண்ணமாய், கர்த்தருடைய வார்த்தை உன்னை திடப்படுத்துகிற வண்ணமாய் தொடர்ச்சியாய் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன வார்த்தையை கர்த்தர் நம்மோடு இணைந்து பேசி அதை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய ஜெப குறிப்புகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் வெறுமையாய் ஜெபிக்க கூடாது, நாம் வெறுமையாய் ஜெபிக்க கூடாது. என்னிடத்தில் வா அப்படிங்கிற தலைப்பின் கீழாக கர்த்தர் தொடர்ச்சியாய் 35 நாட்கள் நடத்தி இது 36வது நாளா இருக்கிறது. இந்த 36வது நாளில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்றா, கர்த்தர் விரும்புகிறது என்னவென்றால், என்னன்னா என்னிடத்துல வருகிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை, நியமங்களை வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி நாம் சுருக்கமாய் பார்த்து
அதுக்கப்புறமா ஜெபிச்சு சீக்கிரம் முடிக்க போறோம். என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அதுக்கு 3ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். என்ன அப்படின்னா, இயேசு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, பாரம்பரியம் பாரம்பரியம் பாரம்பரியம்னு பார்த்து தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிற ஒரு செயல்பாடுகள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பாரம்பரிய கட்டை உடைக்க தான் இயேசு முக்கியமா வந்திருந்தார். ஒண்ணு, தொலைந்து போன ஒரு ஆத்மாவை தேடி இயேசு வந்திருந்தார். ஐயோ, என்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆடு போயிட்டு, அந்த ஆட்டை நான் தேடி மீட்டுக் கொள்ளணும், அந்த ஆட்டை நான் ஆசீர்வதிக்கணும், அந்த ஆட்டினுடைய மந்தை நான் பெருகும்படி செய்யணும் என்று சொல்லி இயேசு விரும்பினவராய் இருந்தார். இரண்டாவதாய் ஒரு காரியம் இருந்தது. என்னன்னா, பாவப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத சாத்தான கட்டுகளை அவிழ்த்து விட்டு பொல்லாத சாத்தானை மிதித்து, இதோ என் மனுஷர்களை நான் பாவ மன்னிப்புக்காக இன்னொருடைய ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தம்முடைய ரத்தத்தையே முழுமையாய் ஒப்பு கொடுத்தவராய் இருந்தார். அன்றைய தினத்துல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. மோசேயானவன் சொன்னார், நான் வாதை அனுப்ப போறேன். மோசே, இதோ வீட்டினுடைய சுவருக்கு முன்னாடி, கதவுக்கு முன்னாடி, நிலவுக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து தோய்த்து நீ வச்சுக்கோ. அந்த வாதை வரும்போது அது கர்த்தருடைய வீடு என்று சொல்லி அந்த குடும்பத்தை விட்டு, அந்த வீட்டை விட்டு அந்த வாதை இடம் மாறிடும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, வாதைகள் வந்தாலும் எதுவும் சேதமடையாதபடிக்கு இயேசு தம்முடைய ரத்தத்தை எல்லா மனுஷர்களுக்காகவும் பொதுவாய் சிந்தி இருக்கிறார். அன்றைய தினத்துல செலக்டட் வீட்ல மட்டும்தான் பூசினாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு அந்த கொல்கதா மலையில சிந்தப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துகிறார், அவங்க குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் மேலானவராய் இருந்து ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றவர் ஆவலாய் இருக்கிறார். ஆனா நம்முடைய ஜெபம் எங்க தடங்கல் ஆகுது, நம்முடைய பிரசன்னம் எங்க தடங்கல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரே ஒரு காரியம். இதோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையிலும் ஒரு காரியம் வருகிறது. என்னன்னா, அந்த பாரம்பரிய கட்டு, பாரம்பரிய கட்டு அதை கர்த்தர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? பாரம்பரியம். அது என்ன பாரம்பரியம்? என்ன பாரம்பரியம்? 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்குகிறீர்கள். இந்த வசனங்கள், இந்த 3 வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிற வண்ணமா எழுதியிருக்குது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்க என்ன செய்றீங்க? நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும், நான் சொல்லு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுறீங்க. இதுவா அந்த வசனத்துக்குரிய அர்த்தம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த வசனத்துக்கு ஆழமான ஒரு போதனையை கொடுக்கிறார். வேத பாரகர்கள் கொடுக்கிற போதனை என்னன்னா, அந்த வரிக்குண்டான ஒரு டிரான்ஸ்லேஷன், அவ்வளவுதான். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அநேக திருச்சபையில இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. வசனத்தை போதிக்கிறது அப்படின்னா ஆழமான ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போக வேண்டும். அந்த ஆழமான காரியத்துக்கு யாருனால கடந்து போக முடியும்? நிறைய பேர் என்ன செய்யணும் அப்படின்னா, வேதாகமத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள் இல்லையா, ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் பைபிள் எடுத்து வச்சுட்டு இரவெல்லாம் உட்கார்ந்து ரெஃபரன்ஸ் அப்படி எழுதிக்கிறது, யார்கிட்டயா கேட்டுட்டு எழுதுறது, அதெல்லாம் ஆகாது. தேவ சமூகத்துல எந்த மனுஷன் காத்திருந்து தேவ சமூகத்துல அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு வருகிறானோ, இல்ல அப்படின்னா பலிபீடத்துல நிற்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது வசனங்கள் இன்னும் ஆழமாய் கடந்து போகும். ஏன் அப்படின்னா, கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்துல சத்தியம் உண்டு. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். அவருக்கு தான் நம்மை காட்டிலும் அதிகமாய் என்ன நடக்குதுன்னு, என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் எதையுமே சொந்தமா எடுத்து பேசுவது கிடையாதான். அவர் பார்க்கிற காரியத்தை குறித்து
ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறவர் நம்மோடு. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் ஒரு உறவு, யார் ஒரு சில மனுஷனோடு கூட உறவு இருக்கும்போது நம்முடைய உறவு எப்படி தெரியுமா இருக்கணும்? ரொம்ப ஆழமா இருக்கணும், சும்மா மேலால் இருக்கக்கூடாது. இதுதான் மேலால் இருக்கிற ஒரு காரியமா இருக்குது. உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு என்ன செய்யறாங்க ஒரு சில வீட்டுல அப்படின்னா, அதுக்கு ஆண்டு சொல்றாரு, என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மாத்திரம் கேட்டா போதுமா? அதுதான் ஆண்டு கேட்கிறார். அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற காரியத்தை நீங்க உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உணர்வு, அந்த உணர்வு இல்லைன்னா மனுஷனே கிடையாது. ஆனா இந்த நாட்களில் அநேகர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்பிரியர்கள். அவர்களுக்கு உணர்வு அப்படிங்கிறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப குறைஞ்சு போச்சு உணர்வு. தயவுசெய்து கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், பாரம்பரிய கட்ட உடைங்க. பாரம்பரியம் அப்படியே பாரம்பரியமா வரும் ஒரு சில காரியங்கள் நிறைய இருக்கு, சொல்ல டைம் பத்தாது. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. என் சொந்த வாழ்க்கையில ஏதாவது நான் பாரம்பரியமா பார்த்துட்டு வரேன்னா வேண்டாம், ஆவியானவருக்கு விட்டு கொடு. இந்த பாரம்பரியம் உனக்குள்ள வேண்டாம். அதுதான் சொல்றேன். என்னிடத்தில் வா அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஏன் இந்த வசனம் வருது அப்படின்னா, ஆண்டவரோடு பேச நினைக்கிற ஒரு மனுஷன் என்ன தெரியுமா பண்றான்? டைம் கீப் அப் பண்ணிக்கிறீங்க. ஒரு டைம் போட்டுக்கிறீங்க, காலையில 6 to 7 அந்த டைம்ல உட்கார்ந்து, இல்ல 6 to 6:30, இல்ல 5 to 5:30 டைம் போட்டு உட்கார்ந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு கடமைக்கான ஒரு ஜெபம். இந்த கடமை ஜெபம் எல்லாம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரம்பரியமா நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கடமை ஜெபம், பாரம்பரியம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உன்னுடைய கடமையான ஒரு வேத வாக்கியத்தினுடைய வாசிப்பு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எது வேணும்? எது வேணும்? கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல உறவு வேணும். உன்னோடு நான் பேசிக்கொண்டே இருப்பேன். 24 மணி நேரமும் அந்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிறவர். புரியுதுங்களா? நம்ம நினைக்கிற மாதிரி 5 to 5:30 மட்டும் தான் பேசுவார் இல்லை. வேதத்தை திறந்தா மட்டும்தான் பேசுவார். நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, வேதத்தை திறந்தா மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார். பேசலன்னு சொல்லல, வேத புஸ்தகத்துல அநேக வார்த்தைகளை கொண்டு என்னோடு கூட பேசி இருக்கிறார். முதன்முறையாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி என்னோடு அவர் இடைப்பட்டு இடத்துல பேசி அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னும் அதிகமாய் அவர் பேசவும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட உறவு வேணும்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த பாரம்பரியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு வைக்கிற மாதிரி வைக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மாயக்காரர்களே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு என்ன ஆண்டவருடைய சம்பவம் சொல்றது, நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆகுது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது கனம் பண்றதுக்குரிய அர்த்தம் தெரியாதபடிக்கு நிறைய பேருடைய போதனைகள் வேற மாதிரி இருக்குது. அதை கேட்டுட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ற மாதிரி அவங்க ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்படி அல்ல, அவங்களுடைய நினைவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற மனுஷனுடைய நினைவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய நினைவை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அவருடைய நினைவை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனா தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். நினைவை அறிந்து கொள்ள முடியாது, ஆனா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆயத்தமாயிருங்க. இந்த பாரம்பரிய காரியங்களை உடைச்சு போடுங்க. உடனே ஒரு சில பேர் எழுந்தோன்னு அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவீங்க. இல்லைங்க, ஆவியானவர் வேற மாதிரி இருக்கிறார். சிம்பிளா சொல்ல போனா, நினைச்ச டைம் எல்லாம் ஆண்டவர் கூப்பிடுவார் ஜெப வேளைக்கு. என்னோட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அதுதான் ஜெபம். நானும் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பேன். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஜெபமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய செயல்பாடுகளை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். பாரம்பரியமான ஒரு சில கட்டுகளை விட்டுருங்க, போதும். இயேசு என்ன சொல்ல வர்றார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை கூர்ந்து கவனியுங்கள். இன்னும் ஒரு சில பேர் நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, தெரியுமா?
நான் ஒரு வீட்டுக்கு கடந்து போயிருந்த போது அவங்க என்னை ஒரு பால் காய்ச்சறதுக்காக கூப்பிட்டாங்க. பக்கத்துல எல்லாம் சொன்னாங்களாம், நல்ல நேரம் காலையில 6 மணி அப்படின்னு சொல்லி. அவங்களும் எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம், பிரதர் ஒரு 6 மணிக்கு நீங்க வந்துட முடியுங்களா? ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி நல்ல நேரம்னு சொன்னாங்க பிரதர், வர முடியுமா? நான் சொன்னேன், நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த பாரம்பரியத்தை உடைச்சு போடுங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அந்த காரியத்துக்கு. அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவங்க சொன்னாங்க, இது நாள் வரைக்கும் ஆசீர்வாதம் ரொம்ப குறைவு ஒரு சில வீடுகளில், இந்த வீடு எப்படி பிரதர் இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே தான் இருந்தாங்க. ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சோம், அந்த வீடு ஆசீர்வாதமாக இருந்தது. என்னுடைய திருமண காரியத்துல கூட ஒரு சிலர் என்னிடத்துல சொன்னாங்க, இந்த நாள் போய் வச்சிருக்கிறீங்களே, வெள்ளி சனி, சனிக்கிழமை வேண்டாம், வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க, வியாழன் வெள்ளியா வச்சுக்கோங்களேன், நல்ல நாளா இருக்கும்ல அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லா நாளும் நல்ல நாள், அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். எல்லா நாளும் நல்ல நாள். பாரம்பரிய கட்டு, நான் பெரிய பெரிய பாரம்பரிய கட்டை பத்தி நான் பேசல. சின்ன சின்ன காரியம், பெருசுலாம் பெர்ஃபெக்டா இருந்து சின்ன சின்ன பாரம்பரிய காரியத்துல நம்ம செயல்பட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய சந்ததியினுடைய பாரம்பரியமா பார்த்துட்டு இருக்கிற காரியத்துல செயல்பட்டு வரோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கூடையில் ஏதாவது கறி எடுத்துட்டு போனா அதுல ஒரு இரும்பு துண்டை போட்டு எடுத்துட்டு போறது. நானே அதை பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆவியானவர் பேசினார், நான் உன் கூட இருக்கும்போது எதுக்கு அந்த இரும்பு துண்டு, எதுக்கு அந்த காரியங்கள் என்பதாக. இதெல்லாம் தான் பாரம்பரியம். ஜெபத்துல பாரம்பரியம், வேத வாசிப்புல பாரம்பரியம், எத்தனை காரியத்துல சபையில நிறைய பாரம்பரியங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாறணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த பாரம்பரியம் வேண்டாம்ப்பா, ஃபார்மாலிட்டி. பாரம்பரியம் அப்படின்னா ஃபார்மாலிட்டி. இந்த ஃபார்மாலிட்டிஸோட இருக்கிற ஜனங்களோட நீங்க இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் நீங்க நல்லா இருப்பீங்க, 2வது நாள் இந்த ஃபார்மாலிட்டிஸ் உடைய ஜனங்க மத்தியில இருந்தீங்கன்னா முடியாது. அவிசுவாசிகளுக்கு எச்சரிக்கையா இருன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இல்லையா? யார் இந்த அவிசுவாசிகள்? உடனே நம்ம நினைப்போம், அவிசுவாசிகள் அப்படின்னோடனே இயேசுவை நம்பாதவங்க தான் அவிசுவாசிகள் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இல்ல, இயேசுவை நம்பாதவங்க பின்வாங்கி போனவர்கள்னு சொல்லலாம். ஆனா ஆழமா உள்ள கடந்து போகும்போது அவிசுவாசிகள் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்த்தா, இப்படி இந்த பாரம்பரியமா ஃபார்மாலிட்டியா வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, இந்த பாரம்பரியமா அந்த ஃபார்மாலிட்டியா பேசுறவங்க, ஃபார்மாலிட்டியா பழகிறவங்க, ஃபார்மாலிட்டியா இருக்கிறவங்க மத்தியில நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் இப்படிப்பட்ட அந்த பொல்லாத ஆவி உங்களை தொடும். எச்சரிக்கையாயிரு. அதுதான் சொல்ற, அவிசுவாசிகளோடு எச்சரிக்கையாயிரு. உள்ளதை உள்ளபடி சொல்லு. ஆனா என்ன சொல்லியிருக்காரு? ஃபார்மாலிட்டி டாக்கெல்லாம் வேண்டாம், உள்ளதை உள்ளபடி சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு. அதுக்கு மேல வர காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார், விட்டுரு. உங்க ஆபீஸ்ல ஒரு வேளை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபார்மாலிட்டியா ஒருத்தர் பிடிக்கலனா கூட சிரிச்சு பேசுவீங்க. அந்த மாதிரி இருக்க கூடாது. அவங்க தப்ப கண்டிச்சு உணர்த்துங்க. இடத்துல பாருங்க, யோவான் ஸ்நானகனுடைய மரணம் பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை நீங்க கலிகூர்ந்து நல்ல கண்களிலாக கூர்ந்து கவனிக்கலாம். 16ஆம் அதிகாரத்துல 1 முதலாம் வசனத்திலிருந்து 13 வசனங்கள், முதல் 13 வசனங்களை நீங்க தியானிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகன் ஏரோது ராஜாவினிடத்துல அவன் சரியாயிருந்தான். ஏரோது, நீ செய்யறது தப்பு, ராஜாதான், இந்த தேசத்து ராஜாதான்ப்பா, ஆனா நீ செய்வது தவறு. கூல கும்பிடு போடல, சிங்சான்னு சொல்லி ஜால்ரா அடிக்கல யோவான் ஸ்நானகன். பாரம்பரியமா அந்த ஃபார்மாலிட்டி டாக் வைக்கல யோவான் ஸ்நானகன். சரியா இருந்தார். நீதிக்கு நியாயத்துக்கும் தலை வணங்குவேன், ஆனா அநீதிக்கு நான் தலை வணங்க மாட்டேன்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சரியா இருந்தார். பாவம், அவருடைய தலை வெட்டப்பட்டு போயிற்று. நீங்க அப்படிதான் இருக்கணும். வேலை ஸ்தலத்துல இந்த ஃபார்மாலிட்டியா பேசுறதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய ஹையர் அபிஷியல்ட்ட அப்படியே இருந்தாலும் ஆகாது. சிரிச்சு பேசி உள்ள ஒண்ணு பேசு, அதாவது வெளியே ஒண்ணு பேசுறது உள்ள ஒண்ணு நடிக்கிறதா இருந்ததுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அதுதான் உண்மை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது.
ஒரு நாள் எழுப்புதல் உபவாச ஜெபம் உடன்படையில் நடக்கும் 3வது வாரம். அதுல ஒரு ஊழியக்காரர் வர வேண்டிய நேரத்துக்கு வரல, ரொம்ப லேட். அவர் வர்ற வரையில எனக்கு கொஞ்சம் டென்ஷனாவே இருந்தது, கொஞ்சம் கோபமா இருந்தது. என்னடா இப்படி அசால்ட்டா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நானே என்னை மாத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போலி சிரிப்பு சிரிச்சு நடிக்க ஆரம்பிச்சேன். உள்ள ஆவியானவர் பேசினார், மகனே நீயா இரு, இந்த ஃபார்மாலிட்டி உனக்கு வேண்டாம். அதுதான் தப்பு. கோபமா முகத்துக்கு நேரா இந்த கோபத்தை வைக்காம என்ன காரணம் கேட்டுட்டு முடிச்சிருங்க, அவ்வளவுதான். அந்த கோபத்தை வளர்க்க கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், உள்ளதை உள்ளபடி கேளுன்னா அந்த கோபத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கேளுங்க. அதை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே பார்த்தா சிரிக்கிறது, உள்ள பார்த்தா கோபப்படுறது, வெளியே பார்த்தா சிரிக்கிறது, உள்ள பார்த்தா பொறாமப்படுறது, அப்படி இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்மை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த பாரம்பரியம் நம்ம இடத்துல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமானா நம்முடைய ஜெபம் கூரையை கூட தாண்டாது. நாம் எந்த இடத்துல போய் ஜெபிச்சாலும் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நம்மால வீட்டுல ஆசீர்வாதம் இருக்காது, நம்மனால குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது, நம்மனால வியாபாரத்துல ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 3வது அதிகாரம் சொல்லுகிறது என்னன்னா, பாவியாகிய ஒரு மனுஷன் நிமித்தம் மிகுந்த நன்மைகளும் கெடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது. இயேசு அதுதான் சொல்றார், உன் பாரம்பரியத்தை விட்டு உன் பாரம்பரியமான அந்த வாழ்க்கை முறைகளை விட்டு தேவன் உன்னை எப்படி நடத்துகிறார் என்பதை கூர்ந்து பார். ஆவியானவருடைய கையில உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. 2வது, ஃபார்மாலிட்டியா பேசுற மனுஷனிடத்திலிருந்து கொஞ்சம் தூரமா நின்னுக்கோ. அப்படிப்பட்ட உறவு உனக்கு வேண்டவே வேண்டாம். கண்டிக்கிற மனுஷன் தான் வேணும். அப்படியே ஜால்ரா அடிச்சுக்கிட்டு போறவங்க ஆகவே ஆகாது. ஆயத்தமாயிருங்க. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சின்ன காரியத்தை குறித்து பேசுகிறார். இந்த காரியத்துல நம்ம ஆயத்தமா இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த நான் சொன்னதே தான் சொல்லியிருக்க இந்த வசனம் வருகிறது, 8ஆம் வசனம் என்னன்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து என்னிடத்தில் வா அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா? சும்மா வாயினால ஏசப்பா இருக்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு, ஏசப்பா இருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தருவாரு வாயினால சொல்லிட்டு தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். கனம் பண்றாங்க உதட்டுனால, ஏசுன்னு சொல்லி. ஆனா அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இயேசு, நான் உங்க முகத்தை பார்க்கலாம், நாங்க உதட்ட பார்க்கலாம், நீங்க பேசுகிற வார்த்தையை கவனிக்கலாம். ஆனா இயேசு உங்க உள்ளத்தின் ஆழங்களை பார்ப்பார். என் பையனும் என் பிள்ளையும் என் கிட்ட இருக்கிறாங்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எவன் ஒருவன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷன் சும்மா இயேசப்பா பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார், வீணா சொல்ல மாட்டான். அதுதான் வேதம் சொல்கிறது, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நல்லா நோட் பண்ணி பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு பதட்டம் இருக்காது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பதட்டம் இல்லைனாலே நான் விசுவாசிக்கிறேன், அவர் செய்வாரு. எதுக்கு? அவரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதா? அவர் செய்வாரு, இன்னும் செய்யல ஆண்டவரே, செய்யுங்க இல்ல, அவர் செய்வார். எனக்கு தெரியும், லேட் ஆனாலும் என்கிட்ட வந்துடும். அதுதாங்க விசுவாசம். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். இந்த உதட்டோட பேசுறதெல்லாம் வேண்டாம், ஃபார்மாலிட்டி டாக் வேண்டவே வேண்டாம். ஒரு சில மனிதர்களை நான் பார்ப்பேன், அப்படியே சக்கர போல பேசுவாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த மனுஷன்ட்ட தான் நீ எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லுவார், தெளிவா பேசுவார். நான் அவங்க கிட்டே சொல்லிடுவேன், நிறைய பேரை பார்த்துட்டோம் பிரதர் உங்கள மாதிரி. அதுக்கும் சிரிச்சுக்குவாங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. எப்படி பேசினாலும் அவங்க சிரிச்சு மழுப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்க கூடாது. நேர்மையா கரெக்டா இருங்க. யார்கிட்ட எப்படி பேசணுமோ அதை கரெக்டா அந்த அளவுக்கு பேசணும். ரொம்ப அதிகமான பேச்சும் இருக்கக்கூடாது, குறைவான பேச்சும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு நல்ல ஒரு மாதிரி. என்ன பேசணுமோ அதை தான் பேசுவார், மீறி அதை விட்டுட்டு வெளியே வேற எந்த சப்ஜெக்டும் பேசவே மாட்டார். ஒப்பு கொடுக்குறீங்களா? உதட்டளவுல விசுவாசம் வேண்டாம், இருதயத்தின் அளவுல விசுவாசம் வேறும். பாரம்பரியம் ஒளியட்டும், பாரம்பரியம் மாறட்டும். உங்க தகப்பன் தாய் சொல்லி கொடுத்த காரியம் நல்லது, ஆனா இன்றைக்கு ஆவியானவர் நடத்துகிற காரியம் தான் வேணும்.
ஏன் தெரியுமா? உங்கள் தகப்பனும் தாயும் சொல்லிக் கொடுத்த காரியங்களுடைய காலகட்டங்கள் வேறா இருக்கிறது. ஆனா அந்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காலகட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? புதுமையான காரியமா இருக்கும். புதுசா மாடர்ன் வேர்ல்டு அப்படி சொல்ல வரல, காலத்துக்கு ஏற்றபடி நேரத்துக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கரெக்டா ஓட வைக்கிறவர் அந்த பரிசுத்தம் உள்ள ஆவியானவர். ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த நாளில் கூட நீங்க கூட பேசி இருக்கிறீங்கப்பா. பாரம்பரியமான அந்த காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறீங்க. இதோ என் ஜனங்கள் என்னிடத்துல வர்றாங்க, என்னை கனம் பண்றாங்க, உதச்சளவுல கனம் பண்றாங்க, ஆனா அவங்க இருதயமோ தூரமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே நீங்க व्यसनத்தோடு இருக்கிறீங்கப்பா. இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனும் சகோதரியும் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருப்பாங்கன்னா ஒப்பு கொடுக்குறாங்க. அன்பு சகோதரன், ஒப்புக்கொடு. உதட்டளவுல நான் விசுவாசிக்கிறேன்னு பேசிட்டு இதோ உன் இருதயம் தூரமா இருக்கிறதா சோதித்து பார். விசுவாசிக்கிறவன் சும்மா நான் விசுவாசிக்கிறேன் வெளியே சொல்ல மாட்டான், அதுதான் அடையாளம். விசுவாசிக்கிறவனுக்குள்ள பதற்றம் இருக்காது, அதுதான் அடையாளம். உன் இருதயத்தை கிட்ட கொண்டு வா தேவ சமூகத்துல. தகப்பனே, அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த வசனத்துல வருகிற அந்த ஆசீர்வாதம் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் கிரியை உண்டாகட்டும் ஆண்டவரே. அதே போல இந்த நொடியில தகப்பனே, இந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நோய் முற்றிலுமாக தணியட்டும், அதனுடைய வீரியம் தணியட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, அநேக இடங்களை பாதித்து கொண்டிருக்கிறதே. சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற ஆண்டவரே அநேக ஜனங்க பயந்து போய் வந்திருக்கிறாங்க அப்பா. அவங்க ஆதரவு இல்லாம ஒரு சில பேர் நிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இப்படிப்பட்ட அந்த கொள்ளை நோய் இந்த தேசத்தை விட்டு கடந்து போகட்டும் என்று சொல்லி கட்டி செபிக்கிறோம், மன்றாடி செபிக்கிறோம். இயேசுவே, மனமிறங்கும் ஆண்டவரே, ஒரு விசை மனமிறங்கும், ஒரே ஒரு விசை மனமிறங்குங்கப்பா. எதற்காக இந்த ஒரு பாடு, எதற்காக இந்த ஒரு காரியம்? மன்னிங்க. இனிமேலாவது ஜனங்க உம்மை தேட எங்கள் தகப்பனே மன்னிங்க. சபை நடத்துகிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே பலிபீடத்தில் இருக்கும் போது யாரையும் தாக்கி பேசாம உங்க வார்த்தையை தகப்பனே கனம் பண்ணி அந்த வார்த்தையை போதிக்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. சபை திறக்கப்படணும்னா ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணும். எங்களையும் மன்னிங்கப்பா. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய இருதயங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஓ தகப்பனே, மன்னிங்க ராஜா. நீங்க மன்னிப்பீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்க எல்லாத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கொள்ளை நோயினுடைய வீரியம் முற்றிலுமாக சீக்கிரம் தணியட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், சபைகள் திறக்கப்படட்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படுவார்களாக. கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் அடியோடு மாறட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கேன்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீ மாத்திரம் மகிழப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். சென்று சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.